அதாவது முடி கொட்டுது, பல்லு விழுகிறது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இப்போ இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், பால் இதுதான் காரணம். இந்த உணவுகளை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு முடி கொட்டுறது அப்படியே நின்று போயிடும். அப்புறம் சரியாயிடும். அதுமாதிரி பல்லு விழுவதற்கு வாய்ப்பு எதாக இருக்குது, கூசுது, பல் பலவீனமாக இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்களா? அப்போது நீங்கள் இந்த நான் சொல்கிற உணவுகளை சாப்பிடாதீங்க. உடனே பல் உறுதியாகிறத நீங்கள் உணர்வீங்க. அதை நான் சொல்கிற உணவுகளை தவிர்த்து விட்டு மீதி உணவுகளை சாப்பிடுங்க. இப்போ எனக்கு கூட பயங்கரமாக முடி கொட்டிச்சு. அப்போல்லாம் எனக்கு இப்படி ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கிறது எனக்கு தெரியல. அவரெல்லாம் அப்போவே தெரிஞ்சிருந்தேன். ஒரு 40 வயசுக்கு பிறகு தான் தெரியுது. ஒரு 41 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. 42 வயசுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்படி ஒரு உணவு முறை இருக்குது. அதற்கு முன்பு நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அதனால தான் எனக்கு முடி கொட்டிச்சு. அதனால் நிறைய முடியை என்னால் காப்பாற்ற முடியல. ஆனால் முடி கருப்பாக இருக்குது. நிறைய இல்லைன்னா இந்த உணவு நான் சொல்கிற உணவு கட்டுப்பாட்டை நான் முன்னாடியே கடைப்பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுலேயே கடைப்பிடிச்சிருந்தேன்னா எனக்குலாம் முடி கொட்டியிருக்காது. அப்போ இன்றைக்கி முடி கொட்டுறதை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். நான் சாப்பிட்ற உணவு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், இலை தழைகள். அப்புறம் காய்கறி பொரியல் உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் குறைச்சிக்கோங்க, குறைவாக சேர்த்துக்கோங்க. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், இலை தழைகள் இதுதான் உணவு. இதைத்தான் நீங்கள் சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பற்கள் சம்மந்தமாக உங்களுக்கு பயமே வராது. நம்ம பற்கள் உறுதியாக இருக்கும். அப்படி ஏன்னா 45 வயசு 50 வயசு கடந்த உடனே உங்களுக்கு பற்கள் மீது சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு பற்கள் இன்னும் எவ்வளோ காலம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஒரு 60 வயசில் பற்கள்லாம் விழ ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த அச்சத்தில் அப்புறம் வாழ்க்கையே நரகமாக விடும். எதையும் சாப்பிட முடியாது. வாழைப்பழத்தை கூட சாப்பிட முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், பற்களை பாதுகாக்கணும் அப்படின்னா, முடியை பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் சொல்கிற உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. நீங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா, நீங்கள் எந்த ஆயில் அது இதுன்னு எண்ணெய் கிண்ணன்னு அதெல்லாம் ரொம்ப போகாதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. வேணால் நல்லெண்ணெய், ஆண்கள் நல்லெண்ணெய், பெண்கள் தேங்காய் தடவிக்கலாம், அவ்வளோதான், அது போதும். ஆனால் எந்த எண்ணெய் தடவினாலும் சிலர் முடி கொட்டுறது நிற்காது. எண்ணெயை தடவிலாம் முடி கொட்டுறது நிற்குமான்னா சொல்லவே முடியாது. நான் சொல்கிற உணவு தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் சொல்கிற உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிங்கன்னா முடி கொட்டுறது மட்டும் கிடையாது, பல்லு விழுகிறது மட்டும் கிடையாது, அப்புறம் வேறு எந்த நோய் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும். உடல் பருமன் சரியாயிடும், சுகர் இருந்தால் சுகர் சரியாயிடும், ஆஸ்மா இருந்தால் சுவாச கோளாறு சரியாயிடும். இதெல்லாம் எனக்கு சுவாச கோளாறுலாம் இதிலேருந்து நான் மீண்டிருக்கேன். உடல் பருமன்லேருந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு. மருந்தே இல்லாத ஒரு வாழ்க்கை, உணவுலே தீர்வு. நாம் உண்ணுகிற உணவே நமக்கு நன்மை தர வேண்டும். நம்ம நம்ப வச்சு கழுத்த இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இப்போ எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு இதோடு நான் நிறுத்தியிருக்கேன் முடி கொட்டுறதெல்லாம். நான் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு 35 வயசில் தெரிஞ்சதால ஒரு 30 வயசுலேயாவது நான் இதை கண்டுபிடிச்சிருந்தேன்னா, இந்த உணவு முறையை நான் கண்டுபிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. யாரும் சொல்லிலாம் நான் கடைபிடிக்கலை. நான் அனுபவ ரீதியாக இந்த உணவு முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கண்டுபிடிச்சுன்னா நிறைய முடி என் தலையில் இருந்திருக்கும். அதனால் சரி இப்போவாது பரவாயில்ல, இப்போ இருக்கிற முடியவாது நம்ம பாதுகாத்துப்போம், அப்புறம் இந்த பற்கள் விழாமல் பாதுகாத்துப்போம். அதுக்கு அற்புதமான உணவு முறையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ நான் பின்பற்றுகிற இந்த உணவு முறையை நான் உறுதியாக கடைபிடிக்கும் போது எனக்கு என்னென்னா பற்கள் விழாமல் இருக்கும். இந்த வயசான 60 வயசான பற்கள் விழுதில்லை. அதனால் இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க. இந்த ரகசியத்தை, இந்த உணவு கட்டுப்பாடை நீங்கள் கடைபிடித்து உங்கள் தலைமுடியில் உள்ள தலைமுடியை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அது மாதிரி பற்களை பாதுகாத்துக்கோங்க. உடம்புல ஏதாவது நோய், சுகர் இருந்தால் இது சரியாயிடும், ஆஸ்மா சுவாச கோளாறு இருந்தால் சரியாயிடும், வேறு எந்த நோய் உடல் பருமன் இருந்தால் சரியாயிடும். அதனால் எல்லாத்துக்கும் இது தீர்வு, எக்காலத்திலும் இதுதான் தீர்வு. அப்படிப்பட்ட உணவு முறை தான் நான் சொல்லியிருக்கேன். உப்பை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கோங்க. முடி உங்களுக்கு ஆயுசு முழுக்க இருக்கும். அதுபோல் பற்களும் உங்களுக்கு ஆயுள் காலம் முழுவதும் இருக்கும்.